ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாட்டை வந்து ஆல்ரெடி 2015 ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து ஒரு மியூசிக் சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது அஃபிஷியலாக இப்போ ஒரு படத்தில் வருது. அது என்ன படம், யார் ஹீரோ? ஸோ இந்த படம் பேருனா லைக், ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இதுதான் படம் பேர். ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா பிரதீப் சார் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட வந்து கீர்த்தி ஷெட்டி அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இது டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து விக்னேஷ் சிவன் சார். அண்ட் மியூசிக் பண்ணியிருக்க வந்து அனிருத் சார். ஸோ அந்த பாட்டு வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தது வந்து அதை பண்ணது அந்த டைமில் வந்து அனிருத் சார் தான். ஸோ இப்போ வந்து இதையும் வந்து அவங்க வந்து இந்த காம்பினேஷனில் வந்து ஏன்னா இந்த பேருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் சம்திங் அந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த பாட்டும் வந்து அதே மாதிரி தான். ஸோ பாட்டு பேர் என்னன்னா எனக்கு என்ன யாரும் இல்லை. இந்த பாட்டு நிறைய பேர் நிறைய வாட்டி கேட்டுட்டோம். நம்ம வந்து நானும் நிறைய தடவை கேட்டேன். அந்த டைம்ல ரொம்ப கேட்பேன். ஸோ அது வந்து ஒரு லவ் ஃபீலிங்கான வந்து வந்துச்சுன்னா கேட்க தான் செய்வோம். வேற லெவல் ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மெலடியான ஒரு லவ் ஃபீல் கொடுக்குற ஒரு சாங்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த காம்பினேஷன்ல பிரதீப் சாரும் அண்ட் கீர்த்தி ஷெட்டி அவங்களோட வச்சு இந்த இது பண்ணியிருக்கவங்க போச்சுல இன்னும் ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கும். விஷுவலா சூப்பரா இருக்கு. பட் இது வந்து ஒரு மியூசிக் வீடியோ தான் வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா லிங்க் கீழ கொடுங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போலாம். வாய்ஸே நம்மளுக்கு அப்படியே செம்ம. கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி, நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கையின் கதி. கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி, நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கையின் கதி. பாதி காதல் தந்த பெண்ணே நீதியும் வேண்டும், நீ போன பின்பு எந்த வனமோ இருண்டுதான் போகும். காத்திரு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும், மறந்திரு என்று நீ சொல்லி நேர்ந்தால் உயிரே போகும். எனக்கென யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லையே. எனக்கென யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லையே. சென்சேஷனல் ப்ராஜெக்ட். கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி, நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கையின் கதி. கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி, நகராமல் நின்று போகுமே என் வாழ்க்கையின் கதி. பாதி காதல் தந்த பெண்ணே நீதியும் வேண்டும், நீ போன பின்பு எந்த வனமோ இருண்டுதான் போகும். காத்திரு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும், மறந்திரு என்று நீ சொல்லி நேர்ந்தால் உயிரே போகும். எனக்கென யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லை.
அந்த டூட் மாதிரியே இருக்காங்க. ஓ கிருத்தி ஷெட்டி சூப்பர். லைக் எஸ். ஸோ ஃபைனலி அந்த சாங்கை கேட்டோம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து அந்த சாங் நம்ம கேட்கும் போச்சுலேயே அது வந்து லவ்க்கு ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலேயே வந்து அவங்க 2 பேரும் அந்த பெரிய மூச்சில் தான் அந்த சாங்கு வருது. ஸோ பிரதீப் சார் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்ககிட்ட இருந்தால் அது ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ அந்த விஷுவல்லாம் நீங்கள் சொல்லியே ஆகணும். வேறு ஃப்ரேம் மாதிரி ஒரு அதாவது மியூசிக் வீடியோவில் அதுக்கு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் மூவியில் இந்த சீனில் அதில் ஒரு சில போர்ஷன் தான் அந்த மூவி சீன், மற்ற எல்லாமே மியூசிக் வீடியோக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஆங்கிளில் யூனிக்கான விஷுவலில் அந்த மாதிரி சிஜி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் சார் வந்து அந்த டூட்ல நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் அதே லுக்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஃபீல் பண்ணுற விதமும் சரி, அந்த பாட்டுக்கு கரெக்டாக லிரிக்ஸ்க்கு அந்த லிப்ஸிங்காக கூட எல்லாமே நல்லா மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அப்புறம் கிருத்தி ஷெட்டி வந்து ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு தமிழ் படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு படம் வந்துருந்துச்சு வா வாத்தியர், அது அவ்வளோ சரியாக போகல. பட் இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். பரவாயில்ல வேற லெவல்ல வரும்னு. அது வேலண்டைன்ஸ் டேக்கு படம் வந்திருக்கணும், நாங்க வெயிட் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்ட தியேட்டர்ல பார்க்கணும். பட் வேலண்டைன்ஸ் டேக்கு படம் வரல. பட் ஸ்டில் இந்த பாட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ பாட்டு கேட்டோம். அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். அந்த டைம்ல இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த லவ் ஃபெயிலியருக்கான ஒரு ஃபீலான ஒரு சாங். இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மேபி இந்த பாட்டு வந்து வேற லெவல்ல. ஸோ இது விஷுவலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா படத்துல இன்னும் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. அந்த ஆக்சுவல் மூவில வேற அந்த சண்டை போட்டுட்டு பிரிய மூச்சு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த படமே ஒரு அளவு அந்த ஏஐ இந்த மாதிரி லெவல்ல கொண்டு போய் தான் ஒரு விஷயத்தை காட்டியிருந்தாங்க. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா எஸ். ஸோ எந்த மாதிரி இந்த இவங்க பிரிஞ்சு எந்த மாதிரி இது பண்ண போறாங்கிறத பார்க்கறதுக்கே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா தான். அந்த லாஸ்ட்லயுமே அந்த காலிவுட் பேனர்ல தான் அவங்க உட்காந்துருக்காங்க பிரதீப் சார். அது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் கிருத்தி ஷெட்டியும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நடந்து போறாங்க. மண்டல 2 குண்ட மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து அவங்க ரொம்ப கியூட்டா வேற ஸ்டைல்ல தான் இருப்பாங்க. ஸோ பிரதீப் சார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான காஸ்டியூம் சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸிங் நிறைய பண்ணிருந்தாங்க. ஆனா அவங்க லுக் பார்க்கும்போதுல பெரிய டான்ஸ் மூமெண்ட்லாம் இல்ல. அவங்க லுக்க வந்து அப்படியே கரெக்ட்டா மேபி கொஞ்சம் அந்த சட்டலான சாங் கொஞ்சம் மேக்கப் சாங் பண்ற சாங் கொஞ்சம் சில இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் பீட்ஸ் கொஞ்சம் இதா ஹையா இருந்துச்சு. மத்த எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சட்டலா இருந்துச்சு. ஆஃப்டர் 11 இயர்ஸ் கூட அந்த பாட்டை கேட்கும்போது நம்மளுக்கு அது தோணவே இல்லை. ஒரு ஓகே ஸோ இப்பவும் அதை வந்து ஃபீல் பண்றது மேபி அதுக்கு விஷுவலா இல்லை அந்த சாங்கே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அனிருத் சார் வேற லெவல் அந்த டைம்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்பவும் வந்து அதே சாங் அவங்க எடுத்து இந்த படத்துல வச்சது ரொம்பவே ஹாப்பி. இது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன். கரெக்டா ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனும் இதுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல, இந்த பாட்டு த்ரூ. ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கு தான் வெயிட் பண்றோம். எப்போ ரிலீஸ் இன்னுமே போடல. ஸோ எப்போ வந்தாலுமே இந்த படத்தை நம்ம கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். வேற ஏதாவது பாட்டு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா ரியாக்ஷன் பண்ணலாம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோல மீட் பண்ணாத வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.